ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். இது ஆன்மீக பதிவு கிடையாது, அவேர்னஸ் பதிவுன்னு நீங்க வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல அவேர்னஸ்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளையை பெற்றோரின் கதறல் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அது கொல்கத்தால ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு நடந்த அவலத்தை பத்தி, அந்த இஷ்யூஸ் நடந்தப்ப அதை பத்தி நான் பேசியிருந்தேன். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு மட்டும் தான் பிரச்சனையை பார்ப்போம், இன்னொரு சைடு இருக்கிற பிரச்சனையை பார்க்க மாட்டோம், இன்னொரு சைடும் இருக்கிற நியாயத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எனக்கு இந்த பர்சனல் இஷ்யூஸ் எதுவுமே இதுல கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். என் ஃபேமிலி எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் அதனால சொல்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க வேணாம். இந்த வீடியோ பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சீரியல் தான். ஒரு ஃபேமஸான ஒரு சேனல்ல இருக்கிற ஒரு சீரியல் பாத்தீங்கன்னா நேற்று ப்ரொமோ வந்துச்சு. நான் அந்த சீரியல் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஃபேமஸான சேனல்னாலே உங்களுக்கே தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பொண்டாட்டி கதைங்க நிறையவே வரும். அதுல பொம்பளைங்கலாம் ரொம்ப கேவலமானவங்க, அதாவது ஒரு ஆணுக்காக ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் எல்லா சீரியலுமே அதுல இருக்கும். ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும் நம்ம பார்க்கும் போது. பொண்ணுங்கலாம் ரொம்ப மட்டமானவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சில சீரியல்கள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன அவ்வளவா ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் யாரும் தட்டி கேட்கலாம் நேரம் கிடையாது. அந்த மாதிரி எடுக்கிற டேரக்டர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். ஒரு ஆணுக்காக ரெண்டு பொம்பளைங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒருத்தரை வில்லியாவும் இன்னொருத்தர ஹீரோயினா காமிப்பாங்க, நடுவில் இருக்கிற ஆண்மகனை தியாகியா காமிக்கிறதா இப்ப இருக்கிற சீரியலோட ட்ரெண்டே. அதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த சீரியல் எடுக்கிறவங்க அதுல நடிக்கிறவங்க அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதை எழுதுனவங்க வசனம் பேசுறவங்க எல்லாம் விட்டுருங்க. அது திட்டுறவங்க யார், ஆடியன்ஸ் யாருன்னா பொம்பளையா தான் இருப்பாங்க. அந்த பொம்பளைய திட்டுறவங்களும் பொம்பளையா தான் இருப்பாங்க. நம்ம அதை கூட யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு சைடு மட்டுமே ஒரு நியாயத்தை பார்ப்போம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிலே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்ல ரொம்ப இதா இருக்காங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நல்லா இருக்கவங்க அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னப்பா பொதுவா இருக்கவங்க வெளியே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல், இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலதான் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம மேல பாத்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட துன்பம் இதெல்லாம் யாருக்கும் வெளியே தெரியாது. ஒருத்தவங்க நல்ல நிலைமைக்கு வராங்க அப்படின்னா அந்த நிலைமையை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தையும் நம்ம பாக்குறவங்க நிறைய பேர் கிடையவே கிடையாது. அதுதான் பாத்தீங்கன்னா உலக நியதி. இப்ப அந்த சீரியல்ல என்ன நேத்து எங்க வீட்டுக்காரரும் நானும் சாப்பிட்டு இருக்கும் போது அந்த ப்ரொமோ வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, இந்த அடுத்த புருஷனுக்கு போய் ஏன் இப்படி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, கமெண்ட் சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த பொண்ணு ஹீரோயினா இருக்கிற பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருச்சு. அதாவது அந்த பையன் டாக்டரா இருப்பாங்க, அந்த ஹீரோயின் அந்த டாக்டரை லவ் பண்ண அவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ல இப்ப வில்லியா காமிக்கிறாங்க. அவங்களும் டாக்டர், ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனல், அதனால லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு கிராமத்து பொண்ணு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஏமாத்தி அந்த டாக்டரை என்னை இவருதான் தாலி கட்டினாருன்னு சொல்லி அதுவே தாலி கட்டிக்கிட்டு இவர் தான் கட்டினாருன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க அக்காவோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா படிக்காத ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அந்த மாப்பிள்ளைக்கு தான் இந்த பொண்ணை பேசி வச்சிருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்ன கதைங்கிறது நீங்களே சொல்லிருங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த டாக்டர் ரோல்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவளை என் வாழ்க்கையை தட்டி பறிச்ச இவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு அந்த கோவத்துல ஒரு டைலாக் சொல்றாங்க. அப்பதான் எங்க வீட்டுக்காரர் அந்த கமெண்ட் சொல்றாரு, ஏன் இப்படி அடுத்த புருஷனுக்கு இப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு மேலோட்டமா சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க நீங்க இந்த சைடு யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு இத்தனை வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த பொண்ணு தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணுச்சு. ஆனா நம்ம சீரியல்ல என்ன பண்றாங்கன்னா, வில்லிங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினாவும் நியாயத்தை பேசுறவங்க எல்லாம் வில்லிங்களாவும் காமிக்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணு போல்டா அவங்க நியாயத்தை நிலைநாட்டணும், அவங்களோட ஆசையை கனவை பறிச்சவங்களை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறவங்களை வில்லியாவும், ஏமாத்தி பண்ணவங்களை ஒரு அப்ராணி மாதிரி மூஞ்ச வச்சிருக்கவங்கள ஹீரோயினாவும் காட்டுறாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க போல்டா இருக்கக்கூடாது, நீங்க பாத்தீங்கன்னா சத்தமா பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஒரு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா நீங்க எது பண்ணாலுமே அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொசைட்டில ஒரு முகம் உருவாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதுதான் பாத்தீங்கன்னா சிக்கல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு நாடகம் நைட்டு போடுவாங்க அதே சேனல்ல. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மாசமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பாத்தீங்கன்னா அது புரட்சி பெண் மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும். அந்த நாடகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பத்தை கண்டுபிடிக்க கூடாது, ஸ்கேனிங் பண்ணும்போது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இன்னொரு வீட்டுல இருக்க மாமியாரை பாத்தீங்கன்னா சோப்பு ஆயிலால ஹாஸ்பிட்டலே வலிக்கி விழுந்து அவங்கள மண்டையை உடைக்க வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்ப அந்த சின்ன மாமியார் ரோலு, அந்த அவங்க நாத்தனாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லி மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க.
இப்ப வந்து அந்த மருமக வீட்டு சைடு இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்புறாணி மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்க வந்து தப்பு பண்ணாலும் அது வந்து நியாயம், அது வந்து இறக்க பண்ணலாம். ஆனா கொஞ்சம் வசதியானவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணா அது வந்து பெரிய மகா தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சீரியல்ல வந்து இப்ப போர்ட்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நிறைய வீடுகள்லயும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தோண ஆரம்பிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. எப்படி வந்து நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி மனுஷங்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. எல்லா பக்கத்துமே மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களை வந்து சொல்றோம் இல்லையா, குறை சொல்றோம் இல்லையா, இவங்க வந்து இப்படி அவங்க வந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சைட்ல இருக்க தப்பும் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான், அவங்களுக்கு ஒரு பக்கத்து நியாயம் இருக்கும். ரெண்டு பக்கத்து நியாயத்தை யார் உட்கார்ந்து பேசி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்களோ அந்த குடும்பம் வந்து நல்லபடியா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து மேலோட்டமா ஒரு பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த வந்து பார்த்துக்கிட்டு இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் நம்மளே வந்து டிசைன் பண்ணிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து மேலும் மேலும் காயப்படுத்தணும் அப்படின்னா அந்த கர்மா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நிச்சயமா ஒரு நாள் பதில் சொல்லி ஆகும். நம்ம கிட்டையும் சில தவறுகள் இருக்கும், மத்தவங்க கிட்டையும் சில தவறுகள் இருக்கும். நம்ம தவறு என்னங்கிறத நம்ம அந்த கடவுள்கிட்ட சொல்லி அதை திருத்துறதுக்கு வழியை பார்க்கணுமே தவிர நம்ம வந்து மத்தவங்கள மட்டும்தான் நம்ம மட்டும்தான் நியாயஸ்தாங்க, மத்தவங்க மட்டும்தான் தப்பு பண்றாங்க நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுல எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது அப்படிங்கறதான். இந்த சீரியல்னாலதான் இந்த வீடியோ பதிவை நான் சொல்றேன். நிறைய சீரியல்கள் வந்து இப்படிதான் இருக்கு. உறவுகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பார்க்காம ரெண்டு சைடும் பாடுங்க. அதே மாதிரி அப்புறாணியா வந்து மூஞ்ச வச்சிருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம், ரொம்ப இறக்க பண்ணும் அப்படிங்கிறது இல்ல. போல்டா பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து தெளிவுபடுத்தி யார் பேசுறோமோ அவங்கதான் சரியான ஆள் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதுல வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு அவங்க அப்பாட்ட தான் வந்து அந்த போன் இருக்கு, மெசேஜ் எல்லாம் அதுலதான் வரும், நாங்க குரூப்ல மெசேஜ் எல்லாம். அந்த பொண்ணு வந்து மெசேஜே பார்க்காது. ஏமா அப்படி இவ்வளவு தூரம் மெசேஜ் போடுறோம், இவ்வளவு தூரம் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இது எல்லாமே நீ வந்து பார்க்க வேண்டியதானேன்னு சொன்னா. அந்த பொண்ணு இத்தனைக்கும் காலேஜ் படிக்குது. அது என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மேடம், போன் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னுச்சு. அப்ப போன் பாக்குறவங்க எல்லாம் கெட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து வந்து சில பேர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. போன்ல வந்து எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கெட்ட விஷயத்த பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப போனே பார்க்காம தப்பு பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமரும் கிடையாது. நான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன், வேலைக்கு தான் போறேன் அப்படின்னா ஓகே. ஆனா எந்த தப்புமே நான் பண்ணல, எதுவுமே நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்பதான் சொன்னேன், உங்க அப்பாவும் போன் வச்சிருக்காரு, உங்க அம்மாவும் போன் வச்சிருப்பாங்க, இந்த சொசைட்டில நிறைய பேர் போன் வச்சிருக்காங்க, உங்க ஸ்டாஃப் போன் வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க, நான் வச்சிருக்கேன். இப்ப போன் வச்சிருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க நீ வந்து எப்படி டிசைட் பண்ணலாம்? எதுக்கு நீ படிக்கிற? அறிவை வந்து தெளிவுபடுத்த நம்ம படிக்கிறோம். சோ போன் வச்சிருக்க எல்லாருமே கெட்டவங்க இல்ல. போனை எப்படி பயன்படுத்துறாங்க, யார் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளிவை வந்து கொடுக்கறதுதான் அறிவு. அந்த அறிவை யூஸ் பண்றதுங்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுதான் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த போன் விஷயம் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு போனா அந்த பொண்ணு வந்து கெட்ட பொண்ணு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாரி ட்ரெடிஷனல் கட்டுறவங்க நல்ல பொண்ணுங்க அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்க கூடாது. ஜீன்ஸ் போட்ட எத்தனையோ பேர் நல்லவங்களாவும் இருந்திருக்காங்க அப்படிங்கறதான் வந்து உண்மை. அதே மாதிரி சாரி கட்டின எத்தனையோ பேர் கெட்டவங்களாவும் இருந்திருக்காங்க, கெட்ட விஷயங்கள் பண்ணிருக்கவங்களும் இருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவை சொல்லணுமே தவிர ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஒருத்தங்க இருக்கிற இடம், இருக்கிற நேரம், இருக்கிற அவங்க செலவு பண்ற விஷயம் இதெல்லாம் வச்சு அவங்க எல்லாம் வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு முத்திரையை குத்தக்கூடாது. அந்த விஷயத்த நடக்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருந்த வலி, அவங்களுக்கு இருந்த வேதனை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து போராடிக்கிட்டு இருந்தோம். ஒரு சாதாரண ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் பெயிண்டோட விலை என்ன, இந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு என்ன செலவு வருமோ தெரியாது. எமர்ஜென்சி செலவு வந்தால் எப்படி நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நம்ம வாங்க முடியும் எப்படி? ஏன்னா நம்ம வந்து 2 பேர் வேலை பார்க்கல, ஒருத்தர் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த வருமானமும் நிரந்தரமாக வந்துகிட்டு இருக்கும், நம்மளால சொல்ல முடியாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு இவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா கார்ல போறாங்க, இவங்களுக்கு என்னப்பா பெயிண்ட் அடிக்கிறாங்க இப்பவே, இவங்களுக்கு என்னப்பா இந்த இது ட்ரெஸ் வாங்குறாங்க, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஒருத்தருக்கு நல்ல வந்து வசதியா இருந்தவங்க கூட தங்க நகை கடை ஓனர் கூட பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற அவலம்லாம் நம்ம நாட்டுல வந்து நடந்திருக்கு. கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, இந்த பிசினஸ் எப்படி இனிமே மேல வரப்போகுதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் இறந்தவங்களாம், கோடீஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களா இருக்காங்க. அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஏழையா வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வச்சு சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனசுதான் காரணம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பத்தலன்னு சொல்லி சந்தோஷம் இல்லாம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க.
இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இதுவே போதும், இதுவே நம்ம கடவுள் கொடுத்தது நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல வர மாதிரி நம்ம கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கமெண்ட் பண்ணிட முடியாது. அதே மாதிரி சீரியல்ல வர ஹீரோயின் கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கு. அவங்கலாம் ஹீரோயின் கிடையாது. ரியலா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ங்கிறவங்க நம்ம வீட்டுல இருப்பாங்க, ஏதாவது ஒரு கேரக்டர் இருப்பாங்க, எதா இருந்தாலும் போல்டா நடந்துக்குவாங்க, நியாயத்தை பேசுவாங்க, அவங்கதான் உண்மையான ஹீரோயின். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிடையாது, ஹீரோ கிடையாது. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் ஷேர் பண்றேன். இனிமே சீரியல் பார்க்கும்போது 2 சைடு நியாயத்தையும் பாருங்க. அப்பதான் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் வந்து புரியும். ஒரு மாமியார் வந்து ரொம்ப கெட்டவங்களா காட்டினாங்க அப்படின்னா அந்த அப்படியே அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம மாமியார் வந்து அப்படியே வந்து கெட்டவங்களா பார்க்க முடியாது. நம்ம மாமியார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட ஒரு படி மேல கூட சில பேர் பாத்துக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாத்தனார் குடும்பம் அப்படின்னா நாத்தனாரை மட்டும் அந்த கேட்டகரியை வச்சு பார்க்க கூடாது, அவங்கள உள்வாங்கிக்கிட்டு பார்க்க கூடாது. அந்த நாத்தனார் வந்து தங்கச்சி மாதிரி இருக்கிற எத்தனையோ நாத்தனார்கள் அன்னிங்களுக்கு செஞ்ச நாத்தனார்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் காட்சியில வர கேரக்டரை வச்சு நம்மளோட குடும்பத்தினவங்களோட கம்பேர் பண்ணி பெருசா பிரச்சனை ஆக்காம அது ஜஸ்ட் சீரியல், காசுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினைங்க. அப்ப இருந்த சீரியல் வேற, இப்ப இருக்கிற சீரியல்லாம் வேற. சோ இந்த சீரியல் கொடுமைகளை வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சைடும் நியாயத்தை பாருங்க. இந்த வீடியோலையும் நியாயம் இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.